இந்த மிஷினோட விலை 1 லட்சம் ரூபாய். நான் சம்பாரிச்சதுனால தான் இந்த மிஷின் வாங்க முடிஞ்சிச்சு. ஆனா இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு இப்படி ஒரு மிஷின் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இதை முன்னாடியே வாங்கிருக்கலாம். ஏன்னா இந்த வேலையை நான் செய்யணும்னா ஒரு நாள் ஆகும். இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் அப்படியே இப்படி தொட முடியாது. அவ்வளோ வின்னு தெரிக்கும் எந்த நேரமும் படுத்தாலும் சரி. காரணம் என்னன்னா அது நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம்ல இவ்வளோ காலமும். அதை பண்ணாம நம்ம இந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா அப்பவே கையை காப்பாத்திருக்கலாம். எவ்வளவு கிலோ வரைக்கும் போட முடியும்? இதுல 20 கிலோ போடலாம். 20 கிலோ போடலாம். ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு ஊறுகாய் செய்வீங்களா? எப்படி செய்வீங்க? ஒரு நாளைக்கு ஒரு ஊறுகாய் தான். ஒரு ஊறுகாய் தான் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஊறுகாய். 5 கிலோ போடுறது ஒரு வீடியோ போட்டோம்னா அதை விடவே 2 மடங்கு ஆர்டர் வந்துரும். ஓ சூப்பர். இது வந்து நல்லெண்ணெய். எனக்கு என்னன்னா பொதுவா நம்ம கையில பண்ணுவோம்ல, கையில பண்ணிட்டு ஒரு மிஷின் நம்பி நம்ம எப்போதுமே போவே மாட்டோம். அந்த ஸ்டெப் எப்படி எடுத்து வச்சீங்க? மிஷின்ல பண்ணலாம், சரி நல்லா தான் வரும் அப்படின்னு. இந்த வேலையை நான் செய்யணும்னா ஒரு நாள் ஆகும். அதோட இல்லாம இந்த கை இப்பயுமே இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் அப்படியே இப்படி தொட முடியாது. அவ்வளோ வின்னு தெரிக்கும் எந்த நேரமும் படுத்தாலும் சரி. காரணம் என்னன்னா அது நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம்ல இவ்வளோ காலமும். அதை பண்ணாம நம்ம இந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா அப்பவே கையை காப்பாத்திருக்கலாம். இப்ப தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க எல்லா ஊறுகாயும் இங்கதான். அதுக்கப்புறம் இங்க பேக் பண்ணி வந்து எவ்வளவு சின்ன டப்பா இருந்து பெரிய டப்பா வரைக்கும் ரெடி அங்க ரெடியாக இங்க வந்துட்டு இருக்கும். கொரியருக்கு அப்படியே கொஞ்சம் ஆர்டர் வர பில்லு வர அப்படியே எடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க இங்க இல்ல? நெல்லிக்காய் இது எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷன் தானா? இங்க இருக்கிற எல்லாமே இது எல்லாமே நீங்க பண்றதுதான்.